சிவாய நினைவிலே. ஓம் சாந்தி. 14/4/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 15/3/1999. உங்களின் கர்மாதீத் ஸ்திதியை அடைவதற்கு உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகரித்து உங்களையே ஆட்சி செய்பவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா எங்கும் உள்ள தனது விசேடமாக நேசிக்கப்படும் ராஜா குழந்தைகளை, இறைவனால் நேசிக்கப்படும் குழந்தைகளை பார்த்தார். ராஜ் துல்லாரே, வெகு சில குழந்தைகளே இறைவனின் கனிவையும் அன்பையும் பெறுகின்றார்கள். மிகச் சில குழந்தைகளே இத்தகைய பாக்கியத்தை பெறுகின்ற தகுதியுடையவர்கள் ஆகுகின்றார்கள். இத்தகைய பாக்கியசாலி குழந்தைகளை பார்க்கும்போது பாப்தாதா மிகவும் களிப்படைகின்றார். ராஜா குழந்தை முடிக்குரிய இளவரசன் ஆகுவதென்றால் அரச குழந்தை ஆகுதல் என்று அர்த்தம். நீங்கள் உங்களை அரசர்களாக கருதுகின்றீர்களா? உங்களின் பெயரே ராஜ யோகி என்பதாகும். ஒரு ராஜ யோகி ஆகுவதென்றால் அரசனை போன்றதொரு குழந்தை ஆகுதல் என்று அர்த்தம். நீங்கள் தற்சமயமும் அரசர்கள், எதிர்காலத்திலும் அரசர்கள். நீங்கள் உங்களின் இரட்டை அரச அந்தஸ்தை அனுபவம் செய்கின்றீர்களா? நீங்கள் ஓர் அரசரா என நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். உங்களையே உங்களால் ஆள முடிகின்றதா? உங்களின் வேலையாட்கள் எல்லாமே உங்களின் ராஜ்யத்தில் உங்களின் கட்டளைகளுக்கேற்ப செயல்படுகின்றனவா? ஓர் அரசனின் சிறப்பியல்பு என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுக்குள் ஆளுகின்ற சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும் என இரண்டு சக்திகளும் இருக்கின்றனவா என உங்களை கேட்டு பாருங்கள். உங்களின் ராஜ்யத்தில் உங்களின் வேலையாட்கள் எல்லாம் உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றனவா? எங்கும் உள்ள உங்களையே ஆள்கின்ற ஆத்மாக்கள் எல்லோருக்கும், நிலையான ராஜ்யத்திற்கு எப்போதும் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும், தந்தையை போல் தமது கர்மாத்தீத் ஸ்திதியை அடைபவர்களுக்கும், தந்தையை பின்பற்றும் தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கும், மற்றவர்களுக்கு நல்லாசிகளை வழங்குவதுடன் நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் ஒத்துழைப்பை சதா வழங்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். ஆசீர்வாதம். உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் ஆத்மாக்களை உங்களின் ஆசிரியர்களாக கருதி அவற்றில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் அனுபவத்தின் சொரூபம் ஆகுவீர்களாக. தடைகளை உருவாக்குவதற்கு கருவிகளாகும் ஆத்மாக்களை தடைகளை உருவாக்குபவர்களாக பார்க்காதீர்கள். ஆனால் இத்தகைய ஆத்மாக்களை நீங்கள் முன்னேறிச் செல்வதற்கான பாடங்களை உங்களுக்கு கற்பிக்கும் கருவி ஆத்மாக்களாக கருதுங்கள். அவர்களை உங்களை அனுபவசாலிகள் ஆக்கும் உங்களின் ஆசிரியர்களாக கருதுங்கள். உங்களை இகழ்பவர்கள் உங்களின் நண்பர்கள் என நீங்கள் கூறுவதனால் உங்களை தடைகளினூடாக செல்ல வைத்து உங்களை அனுபவசாலிகள் ஆக்குபவர்கள் உங்களின் ஆசிரியர்களே. ஆகவே தடைகளை உருவாக்கும் ஆத்மாக்களை அந்த பார்வையுடன் பார்ப்பதற்கு பதிலாக சதா அவர்களை தடைகளை வெற்றி கொள்ளச் செய்வதற்கான கருவிகளாகவும் உங்களை அசைக்க முடியாதவர்கள் ஆக்குவதற்கான கருவிகளாகவும் கருதுங்கள். இந்த முறையில் உங்களின் அனுபவத்தின் அதிகாரம்
தொடர்ந்து அதிகரிக்கும். ஸ்லோகம்: முறைப்பாடுகளின் ஃபைலை முடித்து நன்றாகவும் தெளிவானவர்களாகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.